கொண்ட எப்பெருமானின் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவ செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சந்தானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அற்புதமாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்த நம்மளுடைய சிவாச்சாரியார் ஞானாசந்தர் அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். திருமுறைகளை சிறார்களுக்கு அற்புதமாக கற்றல் கேட்டல் நிகழ்த்த இருக்கின்ற நம்மளுடைய திருமுறை நேர்ச்செல்வி அம்மா அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இங்கே எழுந்தருளிருக்கின்ற நம்முடைய வேள்வி ஆசா சிவத்திரு முருகேசன் ஐயா மற்றும் எழுந்தருளிருக்கின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இன்றைய தினம் திருமுறைகளை படிப்பதற்காக என்ன சிவா அங்கே என்ன சத்தம் அங்கே தயவு செய்து அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேச போறீங்க. இங்க வரைக்கும் கேட்கு. நாம இப்ப சிந்திக்க இருக்கிறது ஞானம். உண்மை பொருளை உணர்கின்ற ஞானம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அந்த திருமுறையை படிக்கிறதுனால என்ன பயன்? சாமி வேலைக்கு போறதுனால ஒரு பயன் கிடைக்குது, பணம் கிடைக்குது, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், வண்டி வாங்குறேன், இதெல்லாம் வாங்குறேன். இதை படித்ததுனால எனக்கு என்ன லாபம்? கேட்கும். நேரடியே என்ன பயன்படும்? சிவ அரசாங்கம் எவ்வளவோ செலவு பண்றாங்க, ஆனால் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்தால ஏதாவது பயன் இருக்கா அரசாங்கத்துக்குன்னா? ஒண்ணு கூட இல்லை, செலவு தான் இருக்கு. ஆனா அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா எல்லாரும் படிச்சு புத்திசாலியா வந்து நாட்டை காப்பாற்ற முடியுமா? எப்படி உலகத்துல அது மாதிரி வச்சிருக்காங்க. அது போல அருளி இல்லை. இந்த திருமுறைகள் நமக்கு அந்த பணியை செய்யும். காலையில சாப்பிட்டா மதியானம் நமக்கு செரிக்கு செரிக்கலைன்னா என்ன ஆகும்? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. அது செரிக்கிறது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் இறைவன் கருணையாக நடக்கும். அதை தெரிந்து கொள்வதற்கு தான் இப்போ நம்ம வந்து திருமுறைகளை எல்லாம் படிக்கணும். எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். கஷ்டங்கள் எதற்கு வருகிறது? கஷ்டம் எதுக்கு வருது? யாரா சொல்லுங்க. துன்பம் ஏன் வருது? துன்பம் பொருந்தாத ஆசையால் வருது. ஆசை எதுக்கு வருது? அறியாமையால் வருது. இந்த திருமுறைகளை பாடுறதுனால என்ன கிடைக்கும்? சிவா, உங்களுக்கு இருக்கிறதுலே பயம் எது? உச்சகட்டமான பயம் எது? உச்சகட்டமான பயம் எது? மரண பயம். அம்மா வந்து அற்புதமா முதல்ல இந்த திருமுறைகளை படிக்கிறதுனால மரண பயம் என்ன போகும்? எத்தனை பேர் மரணத்தை நீங்க பார்த்துருக்கீங்க? துடியா துடிப்பாங்க, கத்துவாங்க, எதிர்த்து இருக்கிறதே தெரியும். மரண பயம். எல்லாரும் இப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தெரியாது, மகிழ்ச்சியா இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த திருமுறைகளை படிக்கிறதுனால என்ன பண்ணலாம்? அது ஒரு இலக்கணம் சொல்றாரு ஞானசம்பந்தர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இனிமேல் நல்ல கதிக்கு எந்த குறையும் இல்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இன்பமே என்னாலும் என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு துன்பம் வருது.
டெய்லி கோயிலுக்கு போடுறேன், வழிபாடு பண்றேன், விளக்கு போடுறேன், பாட்டு படிக்கிறேன், ஆனா துன்பம் அப்படிதானே எல்லாருக்கும். கடுகு வகையில ஒரு வகை கடுகு இருக்கு, அதுக்கு பேரு ராஜாளி கடுகு. என்ன கடுகு? அது முட்டையை போட்டு குஞ்சு பொரிக்குமா. குஞ்சு பொரிச்ச உடனே அந்த குஞ்சை நல்லா பார்த்துக்குமா பார்த்துக்காதா? பார்த்துக்கிடுச்சான். ஒரு வாரம் வரைக்கும் நல்ல பஞ்சு மெத்தையில போட்டு நல்ல சம்முன்னு பார்த்துக்கிடுச்சான். ஒரு வாரம் ஆச்சா, எங்க இருந்தோ முள்ள கொண்டாந்து அந்த குஞ்சு மேல போட்டுச்சான். அது படுக்கையில போட்டுச்சான். முள்ளு முள்ளா போடவும் இந்த குஞ்சுக்கு புரியவே இல்லை, ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நம்ம அம்மா மாதிரி மோசமான அம்மா உலகத்துல இல்லை. அது நகர்த்தி 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 முள்ள போட போட நகர்ந்து தவறி கீழே என்ன ஆயிடுச்சா, கடுகு எங்க உயரத்துல போடும். அங்க இருந்து கீழே விழுகுது குஞ்சு. கீழே பாறை மேல விழுக போற நேரத்துல அந்த கடுகு வந்து என்ன பண்ணிருமா, குஞ்ச பிடிச்சிருக்கு. அப்பா, நம்ம அம்மா போல நல்ல அம்மா உலகத்துல இல்லவே இல்லை. முதல்ல என்ன சொல்லிச்சு, எங்க அப்பன் போல யாரும் இல்லை இறைவன். நான் என்ன பாவன்னு இப்படி சோதிக்கிறானே. அடுத்த நாள் ஒரு நாள் பெருமானம் போட்டுறது, ஒரு நாள் திட்டுறது. இதே மாதிரி தொடர்ந்து 3-4 முறை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். இந்த குஞ்சு கீழே கீழே உழுகவருக்கு பிடிக்கிறது இருந்துச்சான். இப்ப என்ன ஆகும்? ஏன் இது மாதிரி செஞ்சது இந்த ராஜாளி கடுகு? யார் சொன்னது? பாருங்க, அம்மா தானா பறக்க கத்துக்கணும். அதுபோல ஒவ்வொரு ஆன்மாவும் வாழ்க்கையில் உள்ள உண்மை பொருளை புரிந்து கொண்டு, உண்மை கஷ்டங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு இன்பமாக வாழ்வதற்கு இறைவன் கொடுக்கின்ற பயிற்சி தான் எது? இந்த திருமுறை. இறைவன் கொடுக்கின்ற பயிற்சி. அப்ப ராஜாளி கடுகு நல்லது செஞ்சுச்சா கெட்டது செஞ்சுச்சா? யாருக்கு? அந்த ராஜாளி கடுகே குஞ்சுக்கு நல்லது செய்யும் போது நமக்கு அப்பாவாக விளக்குகின்ற இறைவன் நமக்கு கெட்டதா செய்வான், நல்லதுதான் செய்வான். அப்ப இந்த துன்பம் எதற்காக நடக்கிறது? பக்குவப்படுத்திக் கொள்வது. வாழ்க்கையில துன்பமே படாம இருந்துட்டீங்கன்னா, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியாது. டென்ஷன் ஆயிரும், பதட்டாயிரும், இதாயிரும். அடிபட்டு அடிபட்டு துன்பம் இன்பம் துன்பம் இன்பம் மாறி மாறி வந்தா, இன்பம் வந்தாலும் நமக்கு தெரியாது, ஒரு தோல்வி வந்தாலும் நமக்கு தெரியாது. இல்லைன்னா தோல்வி வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது. எத்தனையோ பேர் தோல்வியை தாங்க முடியாதவர்கள் இருக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்க வாழ்க்கையில தோல்வியவே. வெற்றியும் தோல்வியும் ஆன்மா பலப்படுது, ஆன்மா பலப்படுது. அதனாலதான் டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஆபரேஷன் பண்ணுவார், கத்தியை வச்சு பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? ஆனா வலிக்குது. அவர் கத்தியை குடைஞ்சது வலிக்குது, மருந்து வச்சது என்ன பண்ணுது, வலிக்குது. ஆனா அவர்கிட்ட என்ன பண்றோம், 5000 ரூபாய் பீஸை கொடுத்து 5000 ரூபாய் பீஸை கொடுத்து கொஞ்சம் பின்னாடி விளையாட விடுங்க, குழந்தைங்களை விளையாட விடுங்க, குழந்தைங்களை விளையாட விடுங்க, பரவாயில்ல, அவங்களால இருக்க முடியாது, குழந்தைங்களை விளையாட விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. பிடிச்சி வைக்க முடியுமா? குஞ்சை பிடிச்சி வைக்க முடியுமா? குஞ்சுக்கு இயல்பு என்னது, எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடணும் தான். அவங்கள விட்டுருங்க, அடைச்சிருக்க முடியாது. அப்படி போய் விளையாட. அதாவது இறைவன் நமக்கு 3 வகையிலே வழிபடுவதற்கு கருவி கொடுத்திருக்கான். எத்தனை என்ன கொடுத்திருக்கான்? 3 வகையில். சிவா, செல்போன் முக்கியமா, செல்போன்ல இருக்கிற செய்தி முக்கியமா? செல்போன் இல்லாம பேச முடியாது, செல்போன் இல்லாம பேச முடியாது. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் செல்லதான் தேய்ச்சேன். என்ன காலையில மெசேஜ போட்டேன், பாத்தீங்களா இல்லையா?
இன்னைக்கு காலையில் தான் மெசேஜ் போட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் இவ்வளோ பேர் வந்துருக்கு. நேற்று கூட அதை போடல, இன்னைக்கு காலையில் தான் போட்டேன். ஏதோ ரூபத்தில் செல்போனை நம்ம தேய்க்கிறோம். பல்ல தேய்க்கிறோம் இல்லையோ, செல்ல தேய்க்கிறோம். பல்லு இல்லாம கூட இருந்துடலாம் இன்னைக்கு நிலைமையில. செல் இல்லாம இருக்க முடியுமாமா? பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எது இல்லாம இருக்க முடியாது. குழந்தைய கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே சாதனம், இறைவன் கொடுத்த சாதனம். அந்த காலத்துல கிளுகிழுப்பு, இந்த காலத்துல கிளுகிழுப்பை காட்டிங்கன்னா புடுங்கி புடுங்கி எட்ட கராசி. அது நம்மகிட்ட இருக்கிற செல்ல தான் கொடுங்க, கிளுகிழுப்பெல்லாம் அந்த. அப்ப இது செல்போன் முக்கியமா, செய்தி முக்கியமா? அப்ப செல்போன்ல இருந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா செய்தி தான் முக்கியம். ஆனா அந்த செல்போன் இல்லாம செய்தி நம்மளை வந்து சேருமா? சேரவே. அப்ப உடம்பு இல்லாம, உடம்பு முக்கியமா, இறைவனை அடைவது முக்கியமா? இறைவனை அடைவதுதான் முக்கியம். அதுக்கு எது சாதனமா இறைவன் கொடுத்திருக்காரு? இத புரிஞ்சுக்கணும். செல்போன் முக்கியமா, செய்தி முக்கியமா? செல்போன் முக்கியம்தான், ஆனா செய்திக்கு முக்கியம். ஆனா செல்போன் முக்கியம் இல்லை, நம்மளுடைய செய்தி தான். அதுபோல உடம்பு முக்கியமா, இறைவனை அடைவது முக்கியமானா இறைவனை அடைவது. அதுக்கு சாதனை எது? உடம்பு. இந்த செல்போன் மாதிரி. ஆனா செல்போன்ல மட்டும் டிக்கு அடிச்சுட்டு நீங்கள் நாமளும் பேசிக்கிறோமே. அப்ப உடம்ப வச்சு சிவபெருமான் நானும் பேசிக்கணுமா வேண்டாமா? என்னைக்காவது ஒரு நாள் உடம்பை பயன்படுத்தி டிக்கு அடிச்சு சிவபெருமான்கிட்ட பேசியிருக்கோமான்னா இல்ல. அதுக்கு இறைவன் 3 வழிகளை நம்ம கொடுத்திருக்காரு. இறைவன் எத்தனை வழி கொடுத்திருக்காரு? மனம், மொழி, மெய். மனசால வழிபடுதல், வாயால வழிபடுதல், உடம்பால வழிபடுதல். இதுல எது ஈஸியான வழி? வாயால வழிபடுத்தலாம், போற்றி புகழ்தல். என்னது? இறைவனை வாயார பாட்டு பாடும். உடம்பால வழிபடுதல்னா என்னது? பூ கட்டுறது, கோயில கூட்டுறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாமிக்கு பூஜை எல்லாம் பண்றது. இதெல்லாம் என்னது? கூட்டுறது கோயில. இது 2 பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். இப்ப பூவும் கட்ட முடியாது, பாட்டு பாட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்ப்பா. யாரோ மென்டல் உட்கார்ந்து இருக்கு சொல்ல. அப்ப என்னத்துல வழிபட முடியும்? பஸ்ல போகும்போது நீங்க உண்மையிலே சொல்லுங்க, மனசால வழிபடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்பதான் நிறைய சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள வரும். வருமா வராதா? வருமா? சாமியை தவிர எல்லாம் ஒரு மிஸ் ஞாபகம், திட்டுன ஞாபகம், என்னென்னமோ. அப்ப மனசுல நம்ம போய் வழிபட முடியுமா அப்படின்னா எடுத்தோடனே முடியவே. படிநிலை. முதல்ல கோயில கூட்டணும், பெருக்கணும், இந்த மாதிரி பூ கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி படிநிலைகள்லாம் செஞ்சா அடுத்தது நாக்கால பாடம். என்னது? இதுதான் உச்சக்கட்டம். பிறந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? பிறந்த குழந்தைக்கு கண்ணு இருக்கும், எதுவுமே தெரியாது. காது இருக்கும், எதுவுமே. அம்மா தூக்குனாலும் தெரியாது, யாராவது தூக்கிட்டு போனாலும் தெரியாது. என்ன? அந்த தொடு உணர்வு குழந்தைகிட்ட இருக்காது, மெய். ஆனா எது முதல்ல வேலை செய்யும்? சீனி தண்ணியை அப்படி 2 சொட்டு விட்டோன்னு என்ன வேலை செய்யும்? வேலை செய்யுமா? வேலை செய்யாது. சரி, நிறைவுல, வாழ்க்கை நிறைவுல படுத்து கிடக்கிற தாத்தா இல்ல பாட்டி, காது கேட்குமா? பீஸ் போச்சு. கண்ணு தெரியுமா? பீஸ் போச்சு. வந்திருக்கிறது யாராவது ஏதாவது சொன்னா ஏதாவது தெரியுமா? பீஸ் போச்சு. தாத்தார பேசுறது கேட்குதா? அவ்வளவுதான், ஒரு சவுண்டு தான். அப்ப என்ன செய்வாங்க எல்லாரும்? நாக்குல ஏன் கஞ்சத்தனம், பால் ஊற்றப்பட்டாங்களா? அப்பயும் கஞ்சத்தனம் தான், தண்ணி தான் ஊற்றுவாங்க. ஏன் ஒரு பால்கள் ஊற்றக்கூடாது? நெய், பால் இருக்கட்டும்.
நான் சும்மா காமெடி தான் சொன்னேன், கவலைப்படாது. இப்படி 2 பேர் இருந்தா தானே மகிழ்ச்சியா வரும். அப்படி பானையோ தண்ணியோ ஊற்றுறதா வச்சுக்குவோம். தாத்தா நாக்கு வழியா அப்படி உள்ள போவோம். உடனே ஒரு தெப்பு வரும். வருமா வராதா? வருமா வராதா? அப்ப தாத்தா என்ன சொன்னா ஊட்டிக்கு போவாரு. சிவாய நம்ம சிவாயன்னு சொல்லா எங்க போயிடுவாரு? பழைய பாட்டு ஞாபகம் வந்து நிறைய பேருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். எப்பயோ படிச்சதெல்லாம் கரெக்ட் ஞாபகம் வராது. எப்பயோ படிச்சது தோடுடைய செவியன் விடையேறியோ அதெல்லாம் பீஸ் போனதுனால எதோ வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த உயிர் எங்க போகுமா? திருக்கைலாயம். அங்க எங்க போகுமா? ஜெயித்த வீட்டுக்கார 50,000 ரூபாய் வாங்கியிருக்காட்டா, அந்த பத்திரத்தை நான் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன் விடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? மீண்டும் புல்லாயி பூடாய். அப்போ இறைவன் எதுக்கு கொடுத்திருக்காரு நாக்குன்னா, படைக்கடமாக ஒரு நாமத்து எழுத்து 5 என் நாவில். படைக்கடம்னா என்ன? படைனா என்ன சிவா? படை எதுக்கு எடுப்பாங்க? எதிரியை வெல்வதற்கு படை எடுப்பாங்க. எதிரிய வெல்வதற்கு படை எடுப்பாங்க. நமக்கு எதிரி யார்? நீங்க நினைக்கிற மாமியார் தாங்க எனக்கு எதிரி, நாத்தனார் தாங்க எனக்கு எதிரி, மருமக தாங்க எனக்கு எதிரி. அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் உண்மையான எதிரி நமக்கு அறியாமைதான் எதிரி. எது எதிரி? அறியாமை. எது உண்மை என்றும் எது பொய் என்றும் தெரியாததுனாலதான் பொய் மேல பற்று வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். பொய் மேல சண்டை போட்டு அடிச்சு மாமியார்கிட்டையும் நாத்தனார்கிட்டையும் அடிச்சு சண்டை போட்டு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுமா? கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுமா? நீ ஏன் வச்சுக்க? அந்த இடம் யாருன்னு கேட்டா, போன வருஷம் இந்த இடம் யாருங்க என்னது என்னது என்னதுன்னு சொன்னான். ஏன் இடம் அவன்கிட்ட நான் போய் சொன்னேன், ஐயா 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், அப்ப வேற ஒருத்தர் என் இடம்னு சொன்னாரியா. என்னது? அது எங்க தாத்தாவா இருக்கும். இப்ப அவர் எங்கன்னு கேட்டேன். அந்த பக்கத்துல ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அது குழந்தைங்க இருக்காரு. அடுத்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ ஒருத்தர் இது என்னது என்னதுன்னாரு. அவரு எங்க அப்பாவா இருக்குன்னாரு. இப்ப அவர் எங்கன்னு கேட்டேன். அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிறார். இவ்வளவு நாளை நீ என்னடா தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. இப்ப மாத்தி சொல்லிட்டேன். மண்ணு என்னது இல்லைங்க, மண்ணுக்கு தாங்க நான் சொந்தம். எனக்கு மண்ணு சொந்தமே. அந்த மண்ணு அதே இடத்துல இருக்கு, நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ அதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கலாமா? யாரு எதையும் கொண்டு வரல, யாரு எதையும் கொண்டு போக முடியும். கேட்டீங்களா? அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம்னா போதும். எல்லாருக்கும் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு எல்லாருக்கும் தெரியும். என்ன பாட்டு? யாருக்குமே தெரியாத ஒரு பாட்டு இருக்கவே இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை சிவராசிகளுக்கும் தெரிஞ்ச பாட்டு. என்ன பாட்டு? அம்மா தொட்டியில் ஆட்டுவாங்களே, என்ன பாட்டு? அதுங்க என்னன்னு பாடுவீங்க? ஆராரோ 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 ஆரிரோ அப்படின்னு பாடுவீங்களா? பாட மாட்டீங்க. முதல் ஆட்டு பையனே நான் யாரோ. எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த அன்னைக்கு தான் நான் யாருன்னு எனக்கே. அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியும். அது கூட பரவாயில்ல மகனே. உங்க அப்ப யாரோ? உங்க அப்பா கல்யாணத்து அன்னைக்கு தான் நானு பார்த்தேன், அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. இறைவன் கூட்டி வச்சிருக்க. அது கூட பரவாயில்லடா தம்பி. 2 பேருக்கு பிறந்த நீ யாரோ? நீ பிறந்த அன்னைக்கு தாண்டா உன்னைய பார்த்தேன், அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே. இதெல்லாம் பரவாயில்லடா தம்பி. நம்ம 3 பேரையும் சேர்த்து வச்சவன் ஆரி வரும். யாரு?
சிவபுரம். ஆனா நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? என் மனைவி, என் மகன், எங்க அப்பா, என் பிள்ளைன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்ததில்லை. சேர்த்து வச்சவன் யாரு? யாரு? ஏன் சேர்த்து வச்சாரு? இதெல்லாம் ஏன் சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வைக்காம அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாமே. ஏன் சேர்த்து வச்சாருன்னா, வீட்டுல என்ன நடக்குது நீங்களே சொல்லுங்க. வீட்டுல என்ன நடக்குது சிவா? கணவன் மனைவி பிள்ளைங்களுக்குள்ள என்ன நடக்குது? சண்டை நடக்குதா? உங்க வீட்டுல நடக்கிறதா நான் கேட்கிறேன். பொதுவா எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது. குழந்தை என்ன பண்ணும்? அம்மா பசிக்குது அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து ஏதாவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்னங்க இன்னைக்கு பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கணுங்க, வாங்கிடுவோமா? நடக்குதா இல்லையா? வாங்கணுமா? வாங்கிடுவோமா? வாங்குவாரா இல்லையா? இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது. சண்டை நடக்கிறது ரொம்ப ஒரு சில வீட்டுல தான் நடக்கும். அதுவும் பக்குவத்துக்கா, ரைட்டுங்களா? நல்லதை நினைச்சா நல்லது. அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா அவன் நல்லா இருப்பான். இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா இவன் நல்லா இருப்பான். நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படி இருக்க எல்லாரும் நல்லா. அப்போ அது என்ன நடக்குதுன்னா, இறைவன் திருவுருள் அங்கே அன்பு நடக்குது. என்ன நடக்குது? யார் யாருக்கும்? கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் என்ன நடக்குது? அன்பு நடக்கிறதா நடக்கலையா? அங்கே அன்பு நடக்குது. அங்கே அன்பை முதல்ல என்ன பண்றோம்? பயிற்சி எடுக்கிறோம். அன்பை என்ன பண்றோம்? பயிற்சி எடுக்கிறோம். அன்பை பயிற்சி எடுத்து கோயிலுக்கு வரோம். இப்போ என்ன பண்றோம்? இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நீ ஆண்டா நான் என்னது அடிமைன்னு யாருக்கு அன்பை செலுத்துறோம்? வீட்டுல கட்டாமுண்டான்னு கட்டி விட்டு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பெருமாட்ட வந்து நின்றா சாமி என்ன சொல்லுவார்? கத்த வேண்டியதெல்லாம் கத்திட்டு வந்து நிக்கிறான் பாரு. சொல்லுவாரா? சொல்லிட்டாரா? அப்ப அன்பை உண்மையாக எங்கே செலுத்த வேண்டும்? வீட்டில், அதுக்கப்புறம் ரோட்டில், அதுக்கப்புறம் அப்ப அன்பை செலுத்துவதற்கு ஒரு சாதனமாக இறைவன் கொடுத்ததுதான் குடும்பம், பிள்ளைகள். குடும்பம், சரி. அன்பை செலுத்துறோம். நமக்கு சொந்தமா இருக்கிறது. உங்களுக்கு என்னென்னலாம் சொந்தமா இருக்கு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பொருள். சிவா, ஒண்ணு கூட உங்களுக்கு சொந்தமா இல்லையா? ஒரு வீடு கூட இல்லையா? வீடு இருக்கா? அம்மா வீடு இருக்கு. அப்புறம் வேற யாரும் என்ன வச்சிருக்கீங்க சொந்தமா? வசந்தி அம்மா, நீங்க சொந்தமா என்ன வச்சிருக்கீங்க? வாகனம் இருக்கு. இங்க பவுன் இருக்கு பாத்தீங்களா? பவுன் இருக்கு பாருங்க ஐயா, பவுன் இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப சொந்தமா வச்சிருக்க வீட்டை எடுத்துட்டு போயிருவீங்களா? பவுன் எடுத்துட்டு போறீங்களா? நீங்க கொண்டாந்ததா பவுன்? பவுன் மண்ணுக்குள்ள இருந்து வந்ததா நீங்க கொண்டாந்ததா? வீடு மண்ணுக்குள்ள இருந்து வந்ததா நீங்க கொண்டாந்ததா? நீங்க எதெல்லாம் சொந்தம்னு சொல்றீங்களோ, காது எதுல மண்ணுக்குள்ள இருந்து வந்ததா நீங்க கொண்டாந்ததா? ஆனா மண்ணுக்கு சொந்தமானதெல்லாம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். பெருமானுக்கு பிடிக்குமா இது? கேட்டா எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு சொந்தம்ன்றியா? இரு உன்னை கொடுக்குறேன். கொடுக்குவாரா? கொடுக்க மாட்டாரா? அப்போ உங்களுக்கு சொந்தம் என்னதான் இருக்கு? குமாரையா, உங்களுக்கு பெர்மனண்டா சொந்தமா ஒன்னே ஒண்ணு இருக்கு. கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குன்னு கடவுள் இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஓனா ஒரே ஒரு சொந்தம் இருக்கு. அன்பு. பத்தீங்களா? சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு என்னது? இறைவனுக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு. இதெல்லாம் மண்ணெல்லாம் இறைவனுக்கு சொந்தம் கிடையாது. மண்ணும் சொந்தம் கிடையாது, உடம்பு கிடப்பு எதுவும் சொந்தம் கிடையாது. இறைவனுக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு. நமக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு அன்பு. இறைவனுக்கு ஒன்னே ஒண்ணு சொந்தம். அதை கண்டுபிடிச்சு யார் சொல்லுங்க? அருள். யார் சொன்னது? ஐயா தனமலையா? அப்பா தனமலையா தானே? இளங்கோ
ஒன்னே ஒண்ணு என்னது? அருள். உயிருக்கு சொந்தம் ஒன்னே ஒண்ணு என்னது? அன்பு. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? அவன் கிட்ட இருந்து எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்கிட்ட இருக்கிற அவர்கிட்ட கொடுக்கணும், அவர்கிட்ட இருக்கிறத வாங்கணும், பிசினஸ் பண்ணணும். யாருக்கிட்ட? பிசினஸ் பண்ணணும். தந்தது உந்தன்னை, தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை. என் தன்னை என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு உன்னுடைய அருளை எனக்கு கொடுத்தாய். தந்தது உந்தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆகலோ சதுர. சதுரன்னா பிசினஸ் மேன். யாரு? பிசினஸ் மேன், வித்தர். இப்படி ஒரு பிசினஸ் உலகத்துல எவனுமே பண்ண மாட்டான். தகரத்தை வாங்கி கொண்டு தங்கத்தை பெறுகிறோம். அருளுக்கு முன்னாடி அன்பு தகரம். ரொம்ப சிம்பிள். அன்பு அவ்வளவுதான். ஆனா அருள் எல்லாவற்றையும் தரும். என அன்பு என்ன தரும்? கசிந்து உருக தரும். என்ன தரும்? அந்த அன்பை எப்படி இறைவனிடத்துல செலுத்துறது? இந்த என்கிட்ட இருக்கிற அன்பெல்லாம் எடுத்துக்கோ, இந்த குடிக்கித்தர எடுத்துக்கோ, அப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? அன்பு ஒரு வார்த்தை சொல்றார். அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு மாணிக்கவாசகர். பல்லந்தா ஒரு புனலாய் கீழ்மேடாக. சிவா, தண்ணி மேல இருந்து கீழே வருமா, கீழே இருந்து மேல வருமா? குழந்தை கை கட்டுங்க, கை கட்டுங்க. குழந்தை பேர் என்ன? தண்ணி மேல இருக்கிட்டு தாங்க பிடிங்க. இதுக்கு பேர் தாங்க அன்பு. அண்ணனை விட்டுட்டீங்களே அப்படின்னு அன்பை செலுத்துவாங்க. குடும்பம் கொடுத்ததுனாலதான் அன்பு தெரியுது. அப்போ என்கிட்ட இருக்கிற அன்பை நான் எப்படி செலுத்துறதுன்னா அதுக்கு ஒரு சாதனம் தேவை. அதுக்கு ஒரு சாதனம். அதுக்குதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. மனசையும் வாயையும் உடம்பையும். உனக்கல்லாது எங்கை எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் என் மற்றொன்றும் காணற்க. இந்த அன்பை எப்படி செலுத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? உடம்பு, மீடியா. என்ன தேவைப்படுது? அந்த உடம்புக்குள்ள முக்கியமான சாதனம் எத்தனை? மூணே மூணு. மனசு, வாயு, உடம்பு. இப்போ இந்த தேவாரங்கள் நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? எதை பயன்படுத்துறோம்? வாயை ரெண்டுக்கு பயன்படுத்தலாம். எதுக்கு? பேசுறதுக்கு, படிக்கிறது, சாப்பிடுறது. சாப்பிடுற வாய் தொழில், அது தனி, கண்மை. இறைவனை நோக்கி பாடுகின்ற வாய் ஞானே. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போட்டு வேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். அப்ப இறைவனை பாடுவதற்காக கொடுத்த வாயை பயன்படுத்தி பாட வேண்டும். அப்படி பாடுறதுக்கு தான் எது கொடுத்திருக்காரு? அதை பாடாம நம்ம சாப்பிட்டு உடம்பை பெருத்து திடீர்னு போயிட்டோம்னா அதுக்கு ஒரு சித்தர் ஒரு பாட்டு பாடுறாரு. உடம்புக்கு தோண்டின்னு பேரு. உடம்புக்கு என்னது? குயவனுக்கு பேரு இறைவன் பேரு. குயவனுக்கு பேர் என்னது? நந்தவனம்னா இந்த உடம்பு. நந்தவனம்னா என்னது? நந்தவனத்தில் ஊராண்டி 4 மாதம் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. 4 மாதம் 10 மாதம். குயவன் யாரு? தில்லை. குயவன் குழாத்தில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன இருக்கு? குழாத்தில்லை. அந்த குழாத்தில்லை என்றால் என்ன பொருள் என்றால், இறைவன் தில்லையில் இருந்து கொண்டு உயிர்களுக்கு இடைவிடாது அருள் பாலிப்பதாக ஒரு குயவன் போல
மண் பாத்திரத்தை செய்த குயவன் போல தில்லையில் இருந்து கொண்டு இந்த உலகத்திற்கு அருள் பாலிப்பதால் குலாத் இல்லை என்ற என்னது. அப்போ நமக்கு வாய் என்னதா கொடுத்திருக்காரு? ஒரு சாதனம். என்னது? அந்த சாதனத்தை வீணடிக்கலாமா? சாப்பிடணும். உடம்பு வளர்க்கணும். பூனை வளர்த்து உயிர் வளர்த்து பூனை வளர்க்கணும். எதுக்கு தெரியுமா? உயிரை வளர்ப்பதற்காக பூனை வளர்க்கணும். உயிரை வளர்ப்பதற்காக உடம்பு மட்டும் வளர்த்துக்கிட்டே இருக்க கூடாது. வெறுத்து போய் போட்டு எடுத்து போனா இடமே பத்த மாட்டேங்குது. பூனை வளர்க்கணும். எதற்காக? காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, இரவு 3 வேளையும் சாப்பிட்டமே. உயிரை வளர்க்க வேண்டாமா? உயிருக்கு எத்தனை வேலை சாப்பாடு போட்ட? காலையில ஒரு பாட்டு, மத்தியானம் ஒரு பாட்டு, இரவு ஒரு பாட்டு பாடினா காலையில உயிருக்கு டிஃபன் ஆயிப்போச்சு, மத்தியான சாப்பாடு. அப்படி உயிரை வளர்க்கணும். ஊனை வளர்த்தே சேக்கிழார் பாடியிருக்கார். 2வது பாட்டு, இறைவனை நோக்கி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடிய அவர் 2வது துதி உயிரை நோக்கி பாடியிருக்கிறார். உயிருடைய டியூட்டி என்னன்றார்? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமான் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மாநடத்தை வரத கொட்டான் தொட. மாநடனா இடைவிடாது நடனம் செய்து கொண்டிருக்கிறார். உயிர்கள் மீது கொண்ட கருணையா? உயிர்கள் மீது கொண்ட குஞ்சிதபாதம்னு அவருடைய திருவடிக்கு பேர். குஞ்சிதபாதம்னா என்னன்னு தெரியுமா? அருளை இடைவிடாது பொழிகின்ற பாதம். அதுக்கு பேர் என்னது? குஞ்சிதபாதம். இறைவன் அந்த பாதத்தை வைத்துக் கொண்டு உயிர்களுக்கு அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த திருவடியை போற்றுவதற்காகத்தான் இந்த உடம்பையே கொடுத்திருக்கிறார். நினைவா ஒரே ஒரு செய்தி சொல்றேன், கேட்டு. பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல வேலை பிரிட்ஜில் வைப்போம் சொல்லலாம். காய்ச்சின பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உரம் ஊத்துன பால் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கரைஞ்சி எடுத்து வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எப்படி அடையிறீங்க? லெப்ட் ரைட். இறைவன் அப்படித்தான் உங்களை லெப்ட் ரைட் புளிகிறாரா புளியலையா? இன்பம் வெண்ணெய் எடுத்தாச்சு. எடுத்த வெண்ணெய் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நெய்யா உருக்குன நெய்யை என்ன பண்ணணும்? கெடாம இருக்கிறதுக்கு சாமிக்கு அபிஷேகம். கெடுமா? ஆக கெடுற பாலுக்குள்ள என்ன இருந்தது? கெடாத நெய் இருந்தது. கெடுற பாலுக்குள்ள என்ன இருந்தது? கெடாத நெய் இருந்ததா இல்லையா? கெடுற பாலுக்குள்ள என்ன இருந்தது? உடம்பு கெடுமா கெடாதா? உடம்பு கெடுமா? பரவாயில்ல, தெளிவா இருக்கீங்க. அப்ப கெடுற உடம்புக்குள்ள எதை வச்சிருக்காரு? கெடாத உயிரை வச்சிருக்காரு. எதுக்குள்ள வச்சிருக்காரு? கெடுற உடம்புக்குள்ள. அப்ப அதுல என்னெல்லாம் பண்ணணும்? காய்ச்சணும். இப்ப உடம்பு வச்சுட்டு காய்ச்சணுமா இல்லையா? காய்ச்சறதுன்னா என்ன அர்த்தம்? துன்பம். காய்ச்சறதுன்னா என்ன அர்த்தம்? அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கடைஞ்சி எடுத்தாரா இல்லையா? லெப்ட் ரைட் கடைஞ்சி எடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் வெண்ணெய் ஆச்சா? இப்ப நீங்க எல்லாம் திருநீரை பூசி கிட்டத்தட்ட என்ன நிலையில இருக்கீங்க? ஏகப்பட்ட துன்பத்தையும் பார்த்து, ஏகப்பட்ட இன்பத்தையும் பார்த்து, போதுமுடா சாமின்னு இப்ப என்ன மாதிரி இருக்கீங்க? இந்த வெண்ணெய் கெடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு கொஞ்சோண்டு காய்ச்சணும். இன்னைக்கு கொஞ்சோண்டு காய்ச்சணும். அதான் காய்ச்சி பார்க்கிறார்.
நீங்க கேட்பீங்க, என்னடா திருநீர் பூச்சிருக்கேன், டெய்லி கோயிலுக்கு வர்றேன், டெய்லி எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு இப்படி சோதிக்கிறாரே. உண்டா இல்லையா? ஒவ்வொருத்தரையும் கேளுங்களேன், ஒவ்வொருத்தரும் கதை வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு கதை இருக்குதா இல்லையா? இருந்தாதான் வீடு, இல்லைன்னா என்னது? ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு கதை இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுக்கே ஒரு கதை இருக்கு. மிஸ் திட்டுற கதை, இந்த மிஸ் எனக்கு குறைச்சி மார்க் போட்டுருச்சு, இவங்க லெவலுக்கு இவங்க கதை இருக்கு. ரைட்டா சிவா? இப்போ நிறைவுல கொஞ்சோண்டு காய்ச்சி பார்க்கிறார். சாமி என்ன பண்றாரு? கொஞ்சோண்டு காய்ச்சார். இப்ப நெய்ய ஆயிடுவீங்க. என்ன மாறிடுவீங்க? சிவா இந்த திருமுறைகளுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்றாரு. என்ன பவர் தெரியுமா? இந்த திருமுறைகளை அருளியது யார் தெரியுமா? யாரு? சிவபெருமான். எந்த ரூபத்தில் இருந்து அருளினார்? இந்த திருமுறைகளை எந்த ரூபத்தில் இருந்து அருளினார்? சிவபெருமானுக்கு 3 ரூபம். ஞான ரூபம், வேக ரூபம், என்ன ரூபம்? சாந்த ரூபம். அதாவது மகிழ்ச்சி அம்மையப்பராக வந்த 3 ரூபம். என்ன ரூபம்? ஞான ரூபம், வேக ரூபம், போக ரூபம். என்னது? போக ரூபம். அம்மையப்பர். இப்ப நீங்க போய் அம்மையப்பரை போய் கும்பிடுறீங்க, என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். குடும்பத்துல எல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். அம்மையப்பர் ரூபம். தட்சிணாமூர்த்திகிட்ட போறீங்க, அது என்ன ரூபம்? ஞான ரூபம். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, 2 குழந்தைய கொடு, அவர் என்ன நிலையில இருக்காரு? ஞானம் வளர்க்கிறவர், குருநாதரா இருக்கிறார். ரைட்டா? வேக ரூபம்னு ஒண்ணு இருக்கு. துர்கா தேவி பாத்தீங்களா இல்லையா? கால சம்ஹார மூர்த்தி, அட்ட விரடத்தலம், வளைந்தது வில், விளைந்தது மூச்சு, உழைந்தன முப்புற முந்தி. இதெல்லாம் என்ன ரூபம்? இப்ப 3 ரூபம் இருக்கு. இறைவன் எந்த ரூபத்தில் இருந்து கொண்டு இந்த திருமுறைகளை அருளினார்? வேக ரூபத்தில் இருந்து அருளினார். ஏன்? பாலனா திருத்தனா பசுபதி தானா பண்டு வெண் கூற்றுதை தரியவர் கருள் காலனா எனதுரை தனதுரையாக. காலனா எனதுரை தனதுரையாக. அப்ப கால சம்ஹார ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இந்த திருமுறைகளை எனக்கு உள்ளே இருந்து அருளினார் என்று ஞான சம்பந்தர் சொல்றார். அப்ப உலகத்திலே உச்சக்கட்ட பயம் ஒருத்தருக்கு எது? உச்சக்கட்ட பயம் எது சிவா? மரண பயம். மரணத்துக்கு தலைவன் யார்? யமன். யமனுக்கே தலைவன் யார்? வேக ரூபத்தில் இருந்த கால சம்ஹார புஷ்டி. அந்த ரூபத்தில் இருந்து இந்த திருமுறைகளை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த திருமுறைகளை பாடினால் யமன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா? யமனுக்கு யமன் இருந்து அந்த திருவார்த்தை ஒழிந்ததால் இந்த திருமுறைகளை பாடினால் யமனே பயப்படுவானா? மற்ற பயமெல்லாம் ஒரு பயமா? யமன் தந்து உருவரஞ்சு வரின் சொல்லாதயம் தான் போதவல்லாடுமை நன்னினா நியமம் தானிலை பார்த்து நெத்தினயன் நாமம் நமச்சிவாயவே. இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லி நான் நிறைய பண்ணிடுறேன். சிவா ஒருத்தன் வந்தான். ஒருத்தன் அவன் சாமியை கும்பிட மாட்டான். என்ன கும்பிட மாட்டான்? சாமின்னா எங்க கிடைக்கும், எங்க விற்கிது கேட்போம். முட்டி நெறி அறியாத மூக்கு. அவன் வெளியில போய் டீ சாப்பிட்டு இருப்பான். எங்க? டீ கடையில டீ சாப்பிட்டு. நாம இங்க சத்தங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்கான்? டீ கடையில டீ சாப்பிட்டு. அவனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. யாரு வந்து கூப்பிட வருவா? ஏமாதம் வரான். அவன் கையில என்ன வச்சிருப்பான்? பாசக்கையில போட்டு இழுக்கிறதுக்கு வர்றான். ஆனா இங்க சத்தம் அவனுக்கு எவ்வளவு என்ன கேட்குது? போத்தியன் வாழ் முதல் ஆகிய பொருளே எல்லாம் பாடுறாங்க, அஞ்செழுத்த சொல்றாங்க. அவங்க பக்கத்துல இவன் டீ சாப்பிட்டு இருக்கானே, உண்மையில அவங்களுக்கு வேண்டியவங்களா இருந்தா அன்னைக்கு உதைச்சது ஞாபகம் வந்துருச்சு. காலசம்காரமா புத்தியா வந்து உதைச்ச உதையில கண்ணு காலு ஒண்ணும் புரியாம போச்சே. திருப்பி நம்மளால குருவேத அவங்களுக்கு வேண்டியவங்களா இருந்தா
யமந்தன் தூதுவர் அஞ்சுவர். யமதர்மனுடைய தூதர் பயப்படுவார். இன்சொலால் நயம்தான் போத வல்லாதவை நன்னினார். நாம தினசரி பெருமான இன்சொலால திருமுறைகளை பாடி போதரமா இல்லையா? நம்மள பக்கத்துல அவன் நின்றா அவனை பார்த்து யார் பயப்படுவாரா? பயப்படுவாரா? ஆக நாம தினசரி திருமுறைகளை ஓதினா நம்மளை பார்த்து எவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டானா? அதான் அச்சம் இல்லை, பாவம் இல்லை. முதலில் பயத்தை போக்கும் திருமுறைகள் வாழ்க்கையிலே. ஆகவே அப்பேற்பட்ட திருமுறைகள் பயத்தையே போக்கும் என்றால் எல்லா பயத்தையும் போக்கக்கூடியது, எல்லா அருளையும் நமக்கு வழங்கக்கூடியது, வாழும் வரை இன்பம் வாழ்வின் நிறைவில் பேருந்தத்தை தரக்கூடிய ஒரே மீடியா, இறைவன் கொடுத்த ஒரே சாதனம் என்னது? அவனை போற்றுவதுதான். ஆண்டானை போற்றுவதுதான் அடிமைக்கு அழகு. நமக்கு அவன் உரிமை சொல்றார். ஆண்டவன் நோக்கே நாட்களும் துறைக்கே நாட்டறியாமல் இல்லையா? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் யார்கிட்ட சாமி சொல்லுவேன்? நீதான் இந்த உலகத்துல ஆண்ட, நீதான் எனக்கு கொடுக்கணும் என்று உரிமையாக இறைவனிடத்திலே சொல்கின்ற பாடம் தான். பாரோடு பின்னாய் பரந்தையம் பாரனே பத்து நமத்திலே கண்டார் சீனோடு பொலிமாய் சிவபுர தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே அரோடு நோக்கே ஆக்கெடு துறைக்கே ஆண்டனின் அருளிலையான உலகினில் வாழ்கினில் கண்டாய் வருகின்ற அருள் புரியாயே. இந்த உலகம் எனக்கு பயமா இருக்கு சாமி, எல்லாம் போக்கி பயன்லாம் நடந்த பொய் பொருட்டுமா இங்க வாழவே பயமா இருக்கு, சீக்கிரம் வாழ்ந்துட்டா ஓடி வந்துடுவேன். எப்படி உரிமையாக இறைவனிடத்தில் பேசும். ஆக திருமுறைகள் தான் இறைவனிடத்திலே பேசுகின்ற மொழி. என்னது? பேசுகின்ற மொழி. இறைவனிடம் பேச வேண்டுமா? பாடு திருமுறைகளை. அவர் உன்னோடு பேசுவார், அவர் உன்னோடு பேசுவார். சிவனிடம் பேசுவதற்கு சாதனமாக இருப்பதுதான் திருமுறைகள் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை அளித்த திருக்கோயிலுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு, நம்முடைய சிவாச்சாரியார் இருக்கக்கூடிய நானார் சந்தர் அவர்களுக்கும், அம்மா நம்முடைய மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் நம்முடைய திருவடிகளை போற்றி, முருகேசன் ஐயா ஆகப்பட்டனர், நம்முடைய குமார் ஐயா, ஆரியார் முத்துலட்சுமி அம்மா, இப்படி எல்லோரும் சேர்ந்து வந்திருந்து இந்த அற்புதமான நிகழ்வுகளை இன்று துவக்கி வைத்த அத்தனைகளுடைய திருவடியை போற்றி வணங்குகிறோம். தென்னாளுடைய சிவனே நான் இளையவர், நான் மாணவராக இருந்தேன். பின்னையின் பிள்ளையை பொறுப்பானை பிள்ளையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னவைகோ பலபல நத்தனை ஆரூரானை மறக்கலும் மாமே. வடலூர் மக்களுக்கு வந்து இது வரைக்கும் ரொம்ப தூரமாக எல்லாம் நெய்வேலி போகிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே ஆரம்பிக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான கோயில். அது இளம் சிறார்கள்லாம் வந்ததுனால நம்ம இங்கே மிக்க மகிழ்ச்சி. ரெகுலராக எல்லாருமே கிளாஸ் பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி எல்லாரும் வந்து ஈசனுடைய நல்ல பெறுவதற்கு மாசில் வீணையும் மாலை மணியமும் வீசு சென்றலும் வீங்கில வேதிலும் மோசு வந்தரை பொய்கையும் போதலே ஈசன் எந்தன் இளையடி வேலை மகாதேவா. எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் கூறி ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே வருகிறது. இந்த விழா போல கோலாகலமாக இந்த குழந்தைகள் திருமுறை பாராயணம் கற்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்வதற்கு ஐயா வந்து உரையாற்றி நமக்கெல்லாம் புரியும்படி இந்த கிளாஸை நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நன்றாக
நமது வரவு மாணிக்க வாசகர் மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி மரியாதை அளிக்கப்படுகிறது. இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் இந்நாட்டிலே நன்றாக வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்கிணங்க நமது வரலூர் ஆவத்தானபுரம் செல்வ விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் இருந்திருக்கின்ற ஸ்ரீ கனகாம்பிகா சமேதான அவசகாயீஸ்வர பெருமானுக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போதும் நமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே தேவார திருமுறையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அந்த நற்பணி மன்றத்தின் சார்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த திருமுறை பாராயணமாக கற்க வேண்டும், எல்லோரும் இறைவனை பற்றி பாட வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டது இணக்கத்திற்கு இணங்காக ஐயா அவர்கள் இன்று முதல் நமது ஆலயத்திலே இந்த தேவார திருமுறை கிளாஸானது துவக்க இருக்கிறார்கள். ஆகையினாலே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் அனைத்து குழந்தைகளும் இதை நன்றாக கற்றுக்கொண்டு இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு இதை மேலும் மேலும் பெருக வேண்டும். இவ்வையகத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் அல்ல அவசராயீஸ்வர பெருமானுடைய திருவருளாலே நமது ஆலயத்திலே எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும். ஐயா அவ்வப்போதெல்லாம் வருகின்ற இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அவர்கள் வருக வருகை என அன்போடு அழைக்கின்றோம். இறைவனுடைய கருணையாலே முதல் நிகழ்வான இறை வழிபாடு என்று அற்புதமாக திருமூர்த்தங்கள் நடைபெற்றது. இரண்டாவது நிகழ்வாக இந்த சிறார்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 1 மணி நேரம் இந்த சிறார்களுக்குன்னு சொன்னேன். அதாவது நீங்களும் சிறாருன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி, அதனால யாரெல்லாம் கேட்டுக்கிறீங்களோ எல்லாரும் இப்போ இந்த சிறார்களுக்காக ஒவ்வொரு பிரதி ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் ஒரு 4 to 5 மணி வரைக்கும் அம்மா திருமுறை நெறிச்செல்வி என்று நம்முடைய திரு கைலாயபுரம் முறை திருவாவூரை ஆதீனத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். திருமுறை நெறிச்செல்வி என்ற பட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் இந்த சிறார்களுக்காக இதே ஒரு பாடலை விநாயகத்துறையோ நால்வத்துறையோ அல்லது சிவபுராணமோ ஒரு 5 வரி இன்றைய தினம் துவக்கி வைத்து நமக்கு அனுபவிக்க வேண்டும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுடைய கருணையால் அம்மா அவர்கள் வந்து இந்த சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த விதை என்பது விதையிலிருந்து தான் மரமாகும். ஆகிய விதைகள் தான் முதல்ல நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விதைகளாக இருந்தால் நாட்டினுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். ஆகவே ஒரு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல திருமுறைகளையும் நம்ம குழந்தைகளுக்கு படிக்க படிக்க அந்த சந்ததி சிறப்பாக வளரும். அந்த வகையிலே இந்த சந்ததியை வளர்க்கும் பொருட்டு நால்வர் பெருமக்கள் வழங்கிய அந்த திருமுறைகளிலிருந்து அம்மா அவர்களுக்கு என்று ஏதேனும் ஒரு 5 வரி, 5 என்பது பஞ்சம், நமக்கு ஐந்தாக விளங்குறது எல்லாமே சிறப்பு. அதிலே 5 வரியாக சொல்றாலும் பாடலை பாடி நமக்கு இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பிறகு அடியனுடைய அந்த திருமுறை பற்றி ஏன் பயில வேண்டும் என்ற அற்புதமான 1 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு இருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். அதுவும் இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் நலை. ஆகவே இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடாமல் கேட்பதற்கு வந்திருக்கீங்க அத்தனை பேரும். அது ஆண்டவர்களை சான்றோர்களை வரவேற்று நம்முடைய ஞானாஸ்கந்தன் நம்முடைய சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே நம்ம எல்லாம் வரவேற்று பூஜை பெருமானுக்கு செய்து நமக்கு ஆசியாக பெருமானுடைய தீபாரணையும் காட்டி இன்றைய இந்த குழந்தைகள்லாம் இங்கே வந்து இந்த பாடலை கேட்க வேண்டும், இந்த பாடலை பாட வேண்டும், அதுக்காக
சரி. சிதம்பரம் போற்றி வணங்கி மனம் மெய்மொழிகளால் போற்றி வணங்கி அடியா பெருமக்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று பசுமரத்தாணி அணிலார் போதுன்னு அதுபோல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல பசு மரத்தில் ஆணி அடிச்சா எப்படி போய் ஆழமா பதியுமோ அந்த கருத்தை மனதில் கொண்டு இளம் சிறார்களுக்கு போய்த்தால் அது வழி வழியாக வரும். வள்ளலார் கூறியது போல வாழியை வாழிய மந்தத்தில் கூட்ட மரபில் யாரும் ஒருவர்ங்கிற மாதிரி நம்ம திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அகிம்சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் உண்டெனினும் நான்மறை செம்பொருள் வாய்வு வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உரிமைச்சர செய்த நால்வர் கொண்டாடி உயிர்த்தொழிலே. நமக்கு எது பற்றியும் கேட்டா தேவாரமும் திருவாசகமும் தான். சைவ நெறி நூல் அது, நால்வர்கள் அருளி செய்தது நமக்கு. அந்த அளவிலே இளம் சிறார்களை வளர்க்க வேண்டும் என்று நமது பேராசிரியர் ஐயா ஆதின தொடர்புடைய ஐயா விருதப்பன் ஐயா அவர்கள் இந்த முயற்சியினை எடுத்து இங்கு குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர் உள்ளத்தில் தோன்றி நமது ஆலய நிர்வாகமாக மதிப்பிற்குரிய சிவாச்சாரியார் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களையும் பணிந்து போற்றி, கந்தன் அவர்களையும் பணிந்து போற்றி அனுமதி பெற்று இங்கே இந்த பயிற்சி நடக்க வேண்டும், குழந்தைகள் பாட வேண்டும், சிவபுராணம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்திலே இதை தொடங்கினோம். பெருமான் அருளா இது செவ்வனே நடக்க வேண்டும். 4 பிள்ளைகள் இன்னைக்கு வந்தால் அடுத்தது 8 பிள்ளைகள், 16, 32, 64 மேலும் மேலும் நிறைய வளர பெருமான் அனுகிரகம் எனக்கு தர வேண்டுமாக கேட்டுக்கொண்டு இந்த சிவபுராணம் ஒன்று, அந்த புராணத்துல வாழ்க்கை மட்டும் ஒரு 5 வரி தான். அந்த 5 வரியே குழந்தைங்க சொல்லணும். நான் சொல்லுவீங்களா என்ன சிவபுராணம். நம்ம பிரதோஷத்துல சாமியை சுற்றி வரும்போது நம்ம பாடுவோம்ல, நினைவு இருக்கா? பாட்டி பாடுவேன், நான் பாட்டி தான், உங்களுக்கு ஆசிரியர் இல்லை, நான் பாட்டி தான். அந்த பாட்டை 5 வரி சொல்லிட்டாங்க. நான் சொல்றீங்களா? எங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் எங்காதான் தாழ் வாழ்க, கோவழியாண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேதம் கெடுத்தாண்ட வேதனடி வெல்க, பிறப்பருக்கும் பின்னகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பொங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழோ கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கோ சிக்கோல் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பலுக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இதோட நிறுத்திக்குவோம். பாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். என் குட்டி பிள்ளைங்களுக்கு சிறார்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சிவராத்திரி வரப்போகுது. அடுத்த மாதம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி.
அதுக்குள்ள பிள்ளைங்க 10 வரி சொன்னா போதும். ஐ வில் கிஃப்ட் யூ, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அந்த தினம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். பெருமானுடைய சிவபுராணம் உங்க நாக்குல தவழும். அதுதான் அந்த பாட்டியோட ஆசை, தெரியுதா? அதனால வீட்டுக்கு போயிட்டு நான் புக்கு வாங்கி தரேன். அந்த புக்குல தினம் 10 வரி படிச்சு அதை மெமரிக்கு கொண்டு வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால பூஜையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பரிசுகள் கொடுக்கப்படும். தெரியுதா? பசுமரத்தாணி இப்ப சொல்லி கொடுத்தோம்னா அப்படியே பிடிச்சிப்பீங்க. தெரியுதா? வேற சிந்தனை கிடையாது. அது நல்லா படிக்கணும். தெரியுதா? பெருமான் அருள்புரிவா நிறைய படிக்கலாம். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் பெருமான் கொடுப்பார். கருணையே வடிவமானவர். இந்த சாமி எப்படி? ஆபத்து சகாதம் எப்படி? கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமானவர். சரிங்களா? அதனால எல்லாரும் படிங்க. பாட்டியை ஞாயிற்றுக்கிழமை சொல்லித்தரேன். ஓகேவா? நல்லா படிக்கணும், நிறைய படிச்சுக்கணும். நிறைய மாணவர்களை நீங்க கூட்டிட்டு வரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். பாட்டி புக்கு தரேன், என்ன பிஸ்கெட் தரேன், பாட்டி பிள்ளைங்களுக்கு பால் தரேன். அதெல்லாம் பிடிச்சது ஜாலியாக பாருங்க. ஓகேவா? சொன்னீங்கன்னா நான் சிவராத்திரிக்கு